ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சமச்சீர் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த சாப்டர்ஸ் படிக்கணும், இந்த சாப்டர்ஸ் படிக்கணும், நீங்கள் ரொம்ப பிஸியாக படிச்சுட்ருப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்க மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புக் பேக் 1 மார்க்ஸ். ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்க்கு மட்டுமே வரப்போகுது. அதில் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 20க்கு 15 மார்க்ஸாவது உங்களால் 1 மார்க்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல 12 சாப்டர்ஸுக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸுக்குமே முதல்ல படித்து முடிச்சிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 மார்க்ஸ்லேயே நீங்கள் நிறைய மார்க்ஸ் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளீஸ் அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் 12 சாப்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் 20 மார்க்கில் 15 மார்க்ஸ் உங்களால் கேரண்டியாக வாங்க முடியும். ஸோ அதை மெயினாக நான் சொல்ல நினச்சேன். அண்ட் கம்மிங் டு த சாப்டர்ஸ், ஸோ இருக்கக்கூடிய 12 சாப்டர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய சாப்டர்ஸ் என்ன அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8, சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12. இந்த எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சாப்டர் 1, சாப்டர் 2, 3, 4, 11, 12 தாராளமாக பார்க்கலாம். ஸோ இந்த 6 சாப்டர்ஸ், அதாவது 12க்கு பாதி 6 சாப்டர்ஸை நீங்கள் நல்லா முதல்ல பார்த்துட்டாலே, நான் சொல்கிறது எல்லா கொஷின்ஸ் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை நீங்கள் கவர் பண்ண ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த சாப்டர் 1, 2, 3, 4, 11 அண்ட் 12 நல்லா பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும். அண்ட் இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த 8th சாப்டர் அண்ட் அதோட மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் சாப்டர் 5, 6, 7, 9 அண்ட் 10. ஸோ இந்த 6 சாப்டர்ஸையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த 6 சாப்டர்ஸும் எனக்கு நல்லா தெரியுமா ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அந்த 6 சாப்டர்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்கிற பட்சத்தில் சாப்டர் 1, 2, 3, 4, 11 அண்ட் 12 நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கக்கூடிய இந்த சாப்டர் 8, சாப்டர் 5, 6, 7, 9, 10ல் இந்த 6 சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் சாப்டர் 1, 2, 3, 4, 11, 12 கட்டாயம் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையும் டைம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் ஃபுல்லாக பாருங்கள். அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னா அந்த சாப்டர் 8, 5, 6, 7, 9, 10 எல்லாத்துலேயும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை நீங்கள் நல்லா முதல்ல கவர் பண்ணுங்கள். ஸோ இது சொல்கிறதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. கட்டாயம் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் 1 மார்க்ஸ் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து இப்போவே நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் 20 மார்க்ஸ்க்கு 15 மார்க்ஸ் தாராளமாக உங்களால் வாங்க முடியும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக வரும். எல்லோரும் மேக்ஸ் எக்ஸாமை நல்லபடியாக செஞ்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.